தேவனுடைய பாதத்தில் நாம் சமர்ப்பித்து நாம் அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாய் நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் தாமே ஆண்டவரும் பக்கமாய் நீர் இழுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஆண்டவரே தடையில்லாமல் இந்த ஆராதனை முழுவதுமாய் நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பர்வதங்களை கூட உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உருக்கி போடும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த பர்வதத்தை ஆண்டவரே உருக வைக்கிற அந்த பிரசன்னம் ஆண்டவரே, எங்களை நிலைநிறுத்துகிற அந்த பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்கின்று ஆண்டவரே எங்களை இன்மட்டுமாய் காத்து நடத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, உம்முடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பாடல் பகுதியில் கத்தர் நீங்கள் இடைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் ஜெப வேலை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆராதனின் வேலை கத்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தாசனை மறைத்து நீர் பேச வேண்டிய காரியங்களை ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளை கத்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உயிர் பெற்ற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை முன்குறித்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கடைசி ஜப வேலைகள் ஆண்டவரே, ஜப குறிப்புக்காக ஜபிக்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அப்படி அருள் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை முழுவதுமாய் கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் வைப்பேன் என்று எழுதியிருக்கிறபடியே கர்த்தர் நம்மை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் கர்த்தருக்காக நாம் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும். இந்த ஆராதனையில் நம்ம உயிர் பெற்ற நிறைய ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற தேவ அபிஷேகம் நமக்குள்ள இறங்கும்படியாக தேவன் செய்வாராக என்று சொல்லி எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையில் தேவன் நம்மளை ஒன்று கூட செய்த கிருபைக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலும் கூட வந்து அமர்ந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மளோடு கூட நேரலிலும் இணைந்திருக்க பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அமேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவரையும் அவர் தள்ளிவிடாத தேவனாய் அவர் நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகை கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. அப்படிப்பட்ட நல்ல தேவனை, இம்மட்டும் நம்மளை தாங்கி நடத்தின தேவனை அவர் நாம் போற்றி துதித்து பாட போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். இந்த மாலை வேளையில தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசித்து நாம் பாடுவோம், அவரை உயர்த்துவோம். இந்த மாலை வேளை உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் சொல்லலாமா? இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் திரும்ப சொல்லலாமா? இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கொண்டார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கொண்டார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். 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 ஆமென். நம்முடைய எல்லாரும் கடந்து எழுந்து நிற்போமா? மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, நம்மளுடைய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு விஷயம், நம்மளை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் அவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று, நீங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எழுந்து நின்று, இந்த நேரத்தில் முடிஞ்சவருக்கும் எழுந்து நின்று, இல்லை நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாம மகிமைப்படும். எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணிக்கலாமா? முழுவதுமாக நம்மளை அர்ப்பணித்து அவரிடத்தில் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். தேசத்திற்காக நாங்கள் இணைந்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த பருவத்தில் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே வந்து சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ரட்சித்த ஆண்டவரே, அந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறதான ஆண்டவர், எங்கள் தேசம் முழுவதுமாக இருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான ஆண்டவரே, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து ஆண்டவரை மனது உருகி இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இமயம் முதல் குமரி வரைக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 143 கோடிக்கும் அதிகமாய் வாழுகிற எங்கள் ஜனத்தை ஆண்டவரே உங்கள் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் தாய்மார்கள், எங்கள் தகப்பனார்கள் ஆண்டவரே எல்லாரையும் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற இந்த வாலிப ஆண்டவரே சமுதாயத்தை கருத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருவை, அந்த பலவானை கர்த்தர் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஆண்டவரே சுதந்திரத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீதிமான்கள் பெருகும் பொழுது பட்டணத்தில் கலிகூறுதல் உண்டாகும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ரட்சிப்பு பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கிராமங்களில், பட்டணங்களில், எல்லா எல்லைகளில் ஆண்டவரே, மலைகளில் எங்கெல்லாம் ஜனங்கள் வாழுகிறார்களோ எல்லா இடத்திலும் உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஜனங்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள அந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை எங்கள் தேசம் முழுவதுமாய் நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கபடி கர்த்தர் அந்த கிரியைகளை அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பண ஆசையினால், பெருமையினால், பதவியினால், ஆசையினால் ஆண்டவரே இருக்கக்கூடாதபடி இருக்கிற அந்த ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் இருதயத்தை மாற்றி ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாக உண்மையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டியதை உண்மையாய் தாழ்மையாய் செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்களை எங்கள் தேசத்தில் ஜனங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொழில் வளங்கள் பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண வீக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே நார்மலுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதவருக்கு வேலைகள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ரோடு வசதிகள், சாலை வசதிகள் எல்லாம் சீர்பட கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே உமக்கு சோதரமப்பா கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வல்லரசு தேசமாக கர்த்தர் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும்படியாக செபிக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலைகள் குறைந்து போகும்படியாக செபிக்கிறோம். விவசாயங்கள் பெருகும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே மழையினால் பாதிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். மழையினால் ஆண்டவரே நிலத்தடி நீர்கள் உயரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தண்ணீர் கஷ்டம் இல்லாதபடிக்கு எங்கள் தேசத்தை ஆண்டவரே செழிப்பான தேசமாக கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் ஆண்டவரே படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கு சோதரமப்பா பாவம் செய்யும் பொழுது ஒரு பயம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். மீடியாக்கள் வருகிற பாவங்களை, சர்வ சாதாரணமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்திலிருந்து எடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரமப்பா அவருடைய ஆண்டவரே வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தை கொண்டுள்ளவா என்று எழுதியிருக்கப்படி உடைய வசனங்கள் ஒவ்வொரு வாலிபருக்கு நேராக இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கும்படியாக, அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே உமக்கு சோதரம். அப்பா ஆண்டவரே உமக்கு சோதரம். ஆண்டவரே அரசியல் துறையில் இருக்கிறவர்கள் முதற்கொண்டு, அரசாங்க துறையில் இருக்கிறவர்கள் முதற்கொண்டு, ஆண்டவர் நீதித்துறை முதற்கொண்டு, காவல்துறை முதற்கொண்டு, மருத்துவத்துறை முதற்கொண்டு, ஆண்டவரே கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரம் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நாகமானை தொட்ட கரம், இரட்சித்த கரம் ஆண்டவரே, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை என்று சொன்னது போல அவர்களையும் நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே யாப்பேஸ் வேண்டிக் கொண்டதை தேவனின் அருளினது போல கர்த்தர் ஜனங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு நீர் அப்படி அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா தீமையான காரியங்கள் எங்கள் தேசத்தில் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். லஞ்சம் போன்ற காரியங்கள் எது இல்லாதபடிக்கு, விபச்சார வேசித்தனங்கள் இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்த தேசமாக கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமைத்தன வீட்டிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சபைக்கு எல்லா ஜனங்களையும் புறப்பட பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உங்க நாம மகிமைப்பட எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நன்மையானதை தருவார், நம் தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கப்படி கர்த்தாவே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அறிந்து கொள்ளுகிற ஜனங்கள் பெருகி ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அப்பா எங்கள் தேசத்திலிருந்து திரளான ஜனங்கள், சுவிசேஷகர்கள் உலகம் முழுவதும் உம்முடைய வேதத்தை ஏந்தினவர்களாக செல்லக்கூடிய நாட்களை கர்த்தர் துரிதப்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தின் வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய கரம் அமரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிறைய உழந்த எலும்புகளுக்கு மத்தியில் அவர்களை கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளில் ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கும் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று ஜாதிகள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே குடும்ப ஜெபங்கள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாம மகிமைப்பட ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் உண்டானது போல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்தில் கர்த்தர் கட்டவிழ்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் சமர்ப்பித்து எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி விசுவாசி நன்றி செலுத்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபங்களை கேட்டபடியால் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்க போவதற்காக நம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். யார் உட்காரலாம், உட்கார்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல சத்தமா நான் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார்? ஆமென். அவரே ராஜாதி ராஜாவானவர். இந்த உலகத்திற்கு அவர் சாதாரணமானவராக அவர் வந்திருக்கலாம், ஆனால் அவர் உயிர் தெழுந்த போது ராஜாதி ராஜாவாய், மரணத்தை வென்றவராய் அவர் உயிர் தெழுந்து இன்றும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றிற்கும் காரணர் அவரே, உயர்த்தப்படத்தக்கவர். ஆமென். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து தேவனை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாமா? ராஜாதி ராஜாவாக நீர் அரசாலும் தெய்வம், உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் எல்லாரும் சொல்லலாமா? வல்லமை மாட்சிமை உமதே. வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தரில்லை. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ஓ ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை. எல்லாரும் சொல்லலாம். ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ஓ ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வாழ்ந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வாழ்ந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை. நல்ல கைகளை தட்டி அவரை உயர்த்தலாமா? பரலோகத்தின் தேவனானவர் இந்த மாலை வேளையில் அவரை
ஆவித்தூதர்கள் இப்படியாக அவரை சொல்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவன் நீர் பரிசுத்தர் என்று நாமும் சொல்லலாம். ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ஓ ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. கண்ணீர் கவலை யாவும் கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டவரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. சொல்லலாமா? கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் திரும்ப சொல்லலாமா விசுவாசமாக? கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டவரே, சந்தோஷமும் சமாதானமும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, கண்ணீர் கவலை கண்ணீர் கவலை சந்தோஷமும் சமாதானமும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. ஓ ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை சொல்லலாமா? ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர். உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை சொல்லலாம். உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற நீங்க சொல்லுங்க. உம்மை போன்ற தெய்வமில்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகம் யாவற்றையும் நம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ளவரை நாம் ஆராதித்துக் கொண்டு, அவர் சாதாரண தேவன் அல்ல. அவருடைய நாமத்தினால் பேய்கள் அலரும், நோய்கள் சுகமாகும். அவர் நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்திலே பலன் உண்டு. அவர் உயர்த்தப்படத்தக்கவர். நீதியுள்ள ராஜாவா ஆளும் தெய்வமே, இரக்கம் உருக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. எல்லாரும் சொல்லலாமா? ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. இயேசு நாமம்
மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம். மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. நீங்க சொல்லுங்க கைகளை உயர்த்தி, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமமே, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. நீங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானதே, 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 மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்க பரிசுத்த நாமம், பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இதே. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இதே. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இதே. எனக்காக
மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம். மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. நீங்க சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. ஒரே விஷயம், இயேசு நாமம், மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. போற்றப்படக்கூடிய பரிசுத்த நாமத்திலே அவர் சேனைகளின் கர்த்தரானவர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை போற்றும். என் தேவன் அவர் துதிக்கப்படத்தக்கவர். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறவரா, உங்களை உயர்த்துகிறவரா, குழியினின்று பாவத்தில் இருந்து உங்களை உயர்த்துகிறவராய் அவர் வெளிப்பட, அவருடைய மகிமையினால் உங்களை மீண்டுமாக உயர்ச்சி என் தேவன் அவர் சுத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில் அப்பா என்னை நிரப்புங்க ராஜா, உங்களுடைய மகிமையினால், உங்களுடைய பிரசன்னத்தினால், அப்பா உங்களுடைய ஆண்டவரே மகிமையினால் இனி முழுவதுமாக நிரப்புங்க. மோசே கூடாரம் போல் மூடினவர் இன்று என்னை உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க. பாதத்தோடு கேட்கிறவர்களுக்கு நீ நிரப்புகிறவர். இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் சுகத்தை வேண்டி, யாரெல்லாம் பலனிற்காக, யாரெல்லாம் அவருடைய பிரச்சனத்திற்காக வேண்டி கேட்கிறீர்களோ எல்லாரும் என் தேவன் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறவராக இந்த மாலை வேளையில் அவர் நிரப்புகிறார். பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, பரிசுத்தரே, சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, பரிசு. நீங்க சொல்லுங்க, சேராபீன்கள் போற்றிடும், சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, பரிசுத்தரே, சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே, பரிசுத்தரே. மேலானதே
இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. உங்க சத்தம் உயர்ந்து சொல்லட்டும். இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே உம் நாமமே, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே உம் நாமமே, இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. அவருடைய மகிமை உணர்ந்த பிள்ளைகளாக சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. சொல்லுங்க, இயேசு நாமமே, இயேசுவே உம் நாமமே. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா தடைகளும் மாறுகிறது, எல்லா நோய்களும் உங்களை விட்டு விலகுகிறது. அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு. இயேசுவே உம் நாமமே மேலானது. இதை சொல்லும் பொழுது, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, என் தேவன் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தை சொல்லுகிறீர்களோ, என் தேவன் இப்பொழுதே உங்களை அவர் விடுவிக்கிறார். ஓ இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம் நாமமே மேலானது, மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. ஜெயச்சரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே,
போற்றிடும் நாமம் உண்டோடு. அவர் நெருப்பாக, அவர் அக்கினியாக, அவர் காற்றாக உங்களை நிரப்புகிற மழையாக ஒரு தேவன் மாலை வேளையில் அவர் வந்து. ஒருவேளை நீங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கலாம், தேவனுடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை தொடுகிறதாக இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமை நாம் இன்று முழுவதுமாக உங்களை நிரப்புகிறார். அன்பாய் வந்தீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, கரத்தை நீட்டியே நீ நெருப்பாய் வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் பரிசுத்தரே, 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 நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே,
அவர் கட்டளையிட நிற்கும் இந்த மாலை வேளையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவராய், அவர் உறுதிப்படுத்துகிறவராய், உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. கடைசியாக ஒரு விசையாக உங்கள் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடி அவருடைய ஆவியானவர் நம்மை உயிரடைய பண்ணுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் அப்படியே கண்களை மூடி என் வாழ்க்கை உயிர்ப்பித்தருளும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி உலர்ந்து போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு பலவீனமா இருக்கலாம், சமாதான குலைச்சலா இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம். அடிக்கடி உங்களோடு கூட போராடுகிற பாவத்தின் சோதனையா இருக்கலாம், சில பிசாசின் போராட்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் அநேக யுத்தங்களா இருக்கலாம்.
முன்னேற முடியாதபடி அநேக தடைகள் இருக்கலாம். ஆண்டவரை நெருங்கி வர முடியாத அநேக பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் உங்களை பின்னிட்டு இழுத்து கொண்டிருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறார். நல்ல துதிங்க பார்க்கலாம். நல்ல அப்படியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வல்லமை நான் பார்க்கிறேன். ஒரு வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. உயிரோடு இருக்கிறவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். என்ன பல என்ன சூழ்நிலையோட வந்திருக்கிறீங்களோ இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். நேரில் பார்க்கிறவங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆவியில ஒரு உயிர்ப்பித்தல் வருகிறது. உங்கள் சரீரத்தில் உயிர்ப்பித்தல் வருகிறது. சூழ்நிலைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. எஸ் எஸ் எஸ். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இறங்குவதாக, இறங்குவதாக. உயிர்ப்பிக்கிற வல்லமை வாழ்க்கையை விடுவிக்கிறது, வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரக தல ரத நப கபா. எஸ் 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 எஸ். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சோர்வோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலவீனமா இருக்கிறவர்களுக்குள் பலனை அனுப்புகிறார். எஸ் எஸ். 2-3 மினிட்ஸ் தான். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அவர் அவர் உங்களை தொடுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. Allow God to touch you. Allow Holy Spirit to fill you. Yes, yes, yes. Free yourself. இப்பொழுதே, இப்பொழுதே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுவிக்கிறார், பலன் தருகிறார். சகோதரா, எல்லா தடை உடைகிறது. ஆமென், ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினால உன் வாழ்க்கை விடுதலையாகிறது, உன் குடும்பம் விடுதலையாகிறது. பல நாட்களாய் காத்திருந்தவைகளை கர்த்தர் விடுவிக்கிறார். முடியாததை முடிய பண்ணுகிறார். எஸ். இன்னும் அநேகருக்குள் அந்த பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. போராட்டங்கள் விலகுகிறது, சமாதான குலைச்சல்கள் விலகுகிறது, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வலது கரத்தின் வல்லமை தொடுகிறது, வலது கரத்தின் வல்லமை தொடுகிறது. எஸ் லார்ட். உங்களுக்காக ஆண்டவர் மகிமையான விடுதலை கட்டளையிடுகிறார், 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 கட்டளையிடுகிறார். எஸ். கர்த்தருடைய வார்த்தை 138 சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தர் பலன் தருகிறார், தைரியப்படுத்துறார். சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போன உங்களுக்கு பலன் தருகிறார், தைரியம் தர்றார். நீ சாதிப்ப, நீ தாண்டி போவ, நீ விடுதலையாவ. உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். தைரியமாறு. எந்த கடனும் உன்னை மூழ்கடிக்காது. கடனை மூழ்கடிக்கிற வல்லமை உங்களுதான் இருக்குது. இனி கடன் இல்லாதபடி வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமாறு மகளே, தைரியமாறு சகோதரா. கர்த்தர் காரியத்தை ஜெயமாக்க போறாரு. சோர்ந்து போய் பயந்து போனீங்கல்ல, யாரை பார்த்து பயந்தீங்க, எதை பார்த்து பயந்தீங்க? கர்த்தர் சொல்றார், பலன் தந்து தைரியப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, போராட்டத்தை மத்தியில தைரியம் கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார். எழும்பு, எழும்பு, எழும்பு. இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியம், இன்னும் ஜெபம், இன்னும் வல்லமை. பயப்படாதே, பயப்படாதே, தைரியமா இரு. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதே 138 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டை கர்த்தர் விடுவிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கரங்களை தட்டி ஊற்றுவீராக. புதிய அபிஷேகம் ஊற்றுவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல் ஊற்றும் அப்பா.
கிளியாராஷதரபா தூராமாஷதரரரரா. எஸ் 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 புது பலன் இறங்குது. ஹalleluya. அப்படியே இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு விடுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், அசைவாடுகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின வல்லமை உங்க வாழ்க்கையை உயிரடைய பண்ணுகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆவியானவரே ஒவ்வொருவரை தொடுகிறீர். உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவரை தொடுகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, எல்லாரும் பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஹalleluya, ஹalleluya. எல்லா பாரங்களும் வெளியேறுகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேல் அந்த பிரசன்னம் நிரப்புகிறது. Thank you Jesus. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. எல்லாரும் நீர் நெருப்பாய். ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளாக, ஆண்டவரே, வாழ்க்கைக்குள்ளாக, ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளாக, ஒவ்வொருவருடைய காரியங்களுக்குள்ளாக வல்லமை இறங்கட்டும். நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட, நம்பிக்கையோட கர்த்தரை ஆராதிங்க. Is your trustworthy? சொல்லுங்க, நம்பிக்கையா உண்மை நான் பார்க்கிறப்ப ஆராதிக்கிறேன். ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறார். எஸ், பரிசுத்தரே கூப்பிடுங்க. எல்லா பாவ பாரம் விலகுது, எல்லா சோதனைகள் விலகுது, எல்லாவற்றிலும் பலன் தந்து தாங்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புவே. நிரப்புகிறார், நிரப்புகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அப்படியே கண்களை மூடி ஆராதிக்க ஆராதிக்க சுகமளிக்கிற ஜெபத்துக்கு நேராய் போகும். விடுதலை நேரத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார். இப்பொழுதே கண்களை மூடி ஆராதிக்க ஒவ்வொருவருக்குள்ள பிரசன்னம் இறங்குது. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஓ, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. Lord is touching you. He is giving you strength. God is touching you. Yes, உங்களை தொடுகிறார்.
உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். அநேகருக்குள் இருக்கிற பயம், unknown spirit of fear, unknown fearness விலகுது. இனம் புரியாத ஒரு பயம் விலகுது. உங்களை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, உங்க ஃபியூச்சரை குறிச்சு, பிள்ளைங்களை குறிச்சு, உங்க வாழ்க்கை குறிச்சு, உங்க பிசினஸ் குறிச்சு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறிச்சு ஒரு பயம். ஏதோ ஒரு பயத்தை சத்துரு போட்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை குறிச்ச பயம் கர்த்தர் இப்பொழுதே விடுவிக்கிறார். ஓ ஏங்கனா ஷகலரதனபா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உன் குடும்பம் கட்டப்படும். வாழ்க்கை கட்டப்படும். நான் உன்னை திரும்ப கட்டுவேன். ஓ நீ மறுபடியும் புதுப்பிக்கப்படுவாய். நீ மறுபடியும் எழும்புவாய். தேவன் உன்னோடு இருக்கிறார். வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. ரிஷி ரிஷி வீடுகளில் வல்லமை இறங்குகிறது. சோர்ந்து இருக்கிறவனுக்கு பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். God is touching you, my dear brother. என் அன்பு வாலிப தம்பி, கர்த்தர் தொடுகிறார். Receive your deliverance. Receive your anointing. இப்பொழுதே ஆவியானவர் தொடுகிறார். ஒரு புதிய அபிஷேகம் உன்னை தொடுகிறது. ஒரு புதிய அபிஷேகம் தொடுகிறது. Yes Father, yes Father, yes Father. சோர்ந்து வந்த உனக்கு பலன். Yes, thank you Lord. ஒரகதன பகடதுட பரபா. மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை தமது மரணத்தினால் அழித்து மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற வல்லமை இறங்குகிறது. எல்லா மரண பயம் விலகுகிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே. ஆமென், ஆமென். ஓ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயரே பறப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அநேகருக்கு வல்லமை பாய்கிறது. உள்ளத்துக்குள் வல்லமை பாய்கிறது. ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. தேவையில்லாத கவலை, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பயம் எல்லாம் விலகி போகிறது. நீ ஆவிக்குரிய பாத்திரம், நீ தேவனுடைய பாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். நீ உயர்த்தப்படுவாய். சிறியவனை பொழுதில் என்று, எளியவனை குப்பையில் என்று உயர்த்துகிற கர்த்தர் வந்திருக்கிறார், வந்திருக்கிறார், வந்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் சபை, உன் ஊழியம், உன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வியாபாரம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நீ வேலை ஸ்தலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. God is with you. பராக்கிரமசாலியே, கர்த்தர் அழைக்கிறார். பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஓ ஓ thank you, thank you, thank you. சிறையிருப்பை திருப்புவேன் சொல்றாரு. அநேகருக்குள் வல்லமை இறங்குகிறது. சிறையிருப்பை திருப்புவேன். சாப கட்டுகள் உடைகிறது. சாப கட்டுகள் உடைகிறது. சாப கட்டுகள் உடைகிறது. எஸ், எழும்ப முடியாம கட்டி வைத்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் தொடுகிறார். His power is coming upon you. அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால முடியாததை தேவன் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. வலது கரத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை விடுவிக்கிறார். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் அவர்களை சந்திப்பேன், அவர்களை விடுவிப்பேன். கணவனுக்காக கண்ணீரோடு இருக்கிற அருமை சகோதரியே, கர்த்தர் சந்திப்பேன் சொல்றாரு. நான் அவனை விடுவிப்பேன். நான் தெரிந்து கொண்டேன். உன் சந்ததி பெருகும். ஓ என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன். அநேகருக்குள் விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேகருக்குள் விடுதலை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக சரீரங்கள் விடுவிக்கப்படுகிறது.
அநேக பலவீனங்கள் விடுவிக்கப்படுகிறது. எஸ் 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 ஓ மகிமை மகிமை தொடுகிறது. Thank you Jesus, thank you Jesus. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கரங்களை தட்டி அபிஷேகத்திலே அந்நிய பாஷையிலே கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். அநேகருக்குள் விடுதலை உண்டாகிறது. தலை வலியோடு காணப்படுகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன் தலையை தொடுகிறார். You will never experience that pain again. மறுபடியும் இந்த வலியை நீ அனுபவிக்க மாட்டாய். God is touching and healing you. Hallelujah. கண் பார்வையிலே வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் உன் கண் பகுதியை தொடுகிறார். ஆண்டவருடைய வெளிச்சம் உனக்குள் உதிக்கிறது. அநேக வேதனையை பார்க்கிற கண் பகுதி கர்த்தர் தொடுகிறார். God is touching you and healing you right now. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Thank you. சுகர் கம்ப்ளைண்ட்ல பயந்து கொண்டிருக்கிறவர்கள், லோ சுகர் ப்ராப்ளம், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் தொடுகிறார். It will come normal. இயேசுவின் நாமத்தில் நீ விடுவிக்கப்படுகிறாய். எந்த பயமுறுத்தலுக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி காப்பேன் சொல்றார். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. வீடுகளுக்குள் இருக்கிற சமாதான குலைச்சல்கள், கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள் பெற்றோருக்குள் இருக்கிற சமாதான குலைச்சல்களை கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். சமாதானத்தை கெடுக்கிற வலு சர்ப்பம், சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத மனிதர்கள், சமாதானத்தை கெடுக்கிற பிரச்சனைக்குரிய சம்பவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சந்தேகங்கள் கர்த்தர் விடுவிக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் உங்கள் குடும்பத்தில் தெளிக்கப்படுகிறது. எல்லா நாவுகளை கர்த்தர் தொடுகிறார். எல்லா சிந்தை மண்டலங்களை தொடுகிறார். குழப்பமான சிந்தை, ஓ பிரிவினை சிந்தை, பிரிவினை சிந்தை, எல்லா விரோதங்களின் சிந்தை ஓ விடுதலையாகிறது. பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி வெளியேறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. பெற்றுக்கொள் விடுதலையை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததியை காண்பாய் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. ஓ எல்லா தடை நீங்குகிறது. ரெண்டு கையை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை கர்த்தர் தொடுகிறார். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இப்பொழுதே சுகபலன் பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா ஃபீவரிஷ் சம்பந்தப்பட்ட, கோல்டு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்கள், எல்லா விதமான விஷ காய்ச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. எல்லா பொல்லாத பாவ கட்டுகள் விலகுவதாக. கீழ்ப்படிதல், பொறுமை, சாந்த குணம் உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே பதில் தரும்படி ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
முழு குடும்பத்தை நான் சந்திப்பேன். கர்த்தாவே, கைகளின் பிரயாசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அன்பு சகோதரா, உன் கையின் பிரகாசம், உன் கையின் பிரயாசத்தை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் வேலை வாய்ப்புகளின் வழிகளை திறக்கிறார். புதிய வேலை வாய்ப்பை திறக்கிறார். Glory Jesus Lord. எல்லா தடைகள் உடைகிறது. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி தடைகளை உடைக்கிறார். எல்லாரும் 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 பேசுங்க. ஆவியானவர் தொடுகிறார். Receive every tumors. கர்த்தர் எல்லா கட்டிகள் கரைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் கரைந்து போகட்டும். எல்லா விதமான சபிக்கப்பட்ட ஆவிகள், கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கேன்சர் கட்டிகள் சுகமடைவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால குடல் வியாதிகள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி ப்ராப்ளம் சுகமடைவதாக. ஹார்ட் ப்ராப்ளம் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கால்களிலே வேதனை, வீக்கங்கள், கால்களிலே எந்த விதமான பிராக்சர் நிமித்தம் வந்திருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. கை கால்கள் செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு வியாதிகள் சுகமடைவதாக. கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார். சீமோன் பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? அநேகர் உள்ளங்கள் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது. அநேகர் ஆண்டவரை தேட முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? ரெண்டு கை உயர்த்தி நீங்க என்ன ஆன்சர் பண்ணணுமோ பண்ணுங்க. Do you love me more than anything, anyone? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு சொல்றார். உன் பிரச்சனை நிமித்தம், உன் கணவன் நிமித்தம், உன் மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், உன் கடன் நிமித்தம், உன் வேதனை நிமித்தம், வேலையில் இருக்கிற உனக்கு ஸ்ட்ரெஸ் நிமித்தம், எல்லாம் இழந்தது நிமித்தம் நீ சற்று ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கலாம். This word is God says this word. Do you love me more than anything, more than anyone? எல்லா பிரச்சனை காட்டு, பிரச்சனையை மாற்றுகிற என்னை நேசிக்கிறாயா? Come back to me. என் பக்கம் திரும்பி வான்னு சொல்றார். வாலிப பிள்ளையே, just commit yourself. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவித்திருக்கிறேன். எத்தனை யுத்தங்களை நான் உனக்கு செய்திருக்கிறேன். எத்தனை முறை நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். எத்தனை குழியிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறேன். ஏன் என்னை விட்டு தூரமாய் போகிறாய்? Why you are away from me? கரவையத்தை ஒப்புக்கொடு. The compassion of God is coming upon us. Compassion. Holy Spirit is moving with compassion. உள்ளத்தை தேவன் தொடுகிறார். He's shaking your heart. Hallelujah. கல்வாரி அன்பை நோக்கி பாருங்க. Look unto Jesus love. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. ரெண்டு கரம் விரித்து, கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டு, விழாவில் குத்தப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு
உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். He shed all precious blood for us. He died for us. He rose again for us. He's coming again for us. He's going to come again. மறுபடி வரப்போகிறார். ஒப்புக்கொடு சகோதரா, ஒப்புக்கொடு. ஏன் இன்னும் பிடிவாதமாய் இருக்கிறாய்? ஏன் இன்னும் முரட்டாட்டமாய் இருக்கிறாய்? Jesus loves you more. தேவனுடைய அதிகமாய் நேசிக்கிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், என்னால இதுல இருந்து வெளிவர முடியல. ஒருவேளை குடிப்பழக்கமா இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், சடங்காச்சமா இருக்கலாம், யாராவது எதையாவது சொல்லிடுறாங்களேன்னு யோசிக்கலாம். ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமை, போதை வஸ்தா இருக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட சுபாவமா இருக்கலாம். Come back to the Lord. திரும்பி வா, திரும்பி வா. ஒரு அன்பு மூடுகிறது, தேவ அன்பு மூடுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நிறைய குடும்பங்களில் அன்பு இல்லை. நிறைய குடும்பங்களில பணம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, வீட்டுல தேவையான பொருட்கள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, ஆனா என் சமாதானம் இல்லை. நிறைய கணவன் மனைவிக்குள் என்னுடைய சமாதானம் இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் இல்லை. Why? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். முகங்கள் வெட்கப்பட்டு போவது. ஒப்பு கொடுங்க, உன்னை தாழ்த்து, humble yourself. ஒரே ஒரு வாழ்க்கை தான் அன்பு. தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை. சப்மிட் பண்ணுங்க, ரெண்டு கை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில உம்மை விட்டு நான் தூரமாக மாட்டேன்பா, திரும்பவும் நான் கிட்ட சேர்றேன்னு சொல்றோம். இளைய குமாரன் தூரமா இருந்த பொழுது இழந்தான், பஞ்சம், சாப்பாடு இல்ல, வாழ்க்கை பின்மாற்றம். From there, he's thinking about his father's love and the blessing of his house. Again, he's turning to his place. He's coming back to his father's love. ஆண்டவருடைய அன்புக்கு நேரா திரும்பி வா. எத்தனை நாள் உன்னால ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியாம போச்சு? எவ்வளவு நாள் நீ ஜெபிக்காம இருந்திருக்கிற? எத்தனை நாள் ஆண்டவர்கிட்ட தூரமா இருந்திருக்கிற? திரும்பி வா. அவருடைய அன்பு உனக்காய் காத்திருக்கிறது. அவருடைய அன்பு காத்திருக்கிறது. திரும்பவும் எழும்பு, திரும்ப ஒரு பாதத்தை பற்றிக்கொள். அவர் உன்னை கரம் பிடிக்கிறார். ஊழியத்துக்கு திரும்பவும் எழும்பு, உன்னை புதுப்பிக்கிறேன்னு சொல்றார். கடைசி ஒரே நிமிஷம் கை உயர்த்தி எல்லாரும் அந்த அன்பின் பிரசன்னத்துல களி கூறுங்க. கண்களில் கண்ணீரோட அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஓ வண்டர்ஃபுல் லார்ட், ஓ precious Jesus, we love you Lord. Thank you Master, wonderful Father. Oh thank you Lord. Fill everyone Jesus. ஆண்டவருடைய அன்பு உன்னை நிரப்புகிறது. இனி தூரமா போகாதே, இனி ஆண்டவரை விட்டு தூரமாயிராதே. திரும்பி வா, திரும்பி வா. Come back to Lord, come back to Jesus. உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். எல்லா வலிகள் வேதனைகள் நீங்குகிறது. அநேகருடைய வார்த்தை காயங்கள் நீங்குகிறது. Oh, he is healing every wounded hearts. எல்லா காயப்பட்ட இருதயங்களை தேவன் ஆற்றுகிறார். கணவன்
பேசின வார்த்தை, மனைவி பேசின வார்த்தை, பெற்றோர் பேசின வார்த்தை, பிள்ளைகள் பேசின வார்த்தை, மற்றவர்கள் பேசின வார்த்தை எல்லாம் உள்ளத்துல காயம் எல்லாத்தையும் தேற்றுகிறார். உள்ளத்துல இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார். கை உயர்த்தி உம்மை நான் மறுபடியும் பற்றிக் கொள்ளுவேன். யாருக்கும் முதலிடம் கொடுக்காதீங்க. Give first preference to the Lord. Give importance to the Lord. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு சம்பாத்தியங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவரே, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னவரே, இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். கர்த்தரின் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் கர்த்தருடைய மகிமை ஓ கேடகமும் நீரன் கண்மலையும் துருகமும் நான் நம்பி இருக்கிற ஓ ஆண்டவரே, அரணும் கோட்டையுமானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. தொடுவீராக. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற 1000 10,000களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீரன் கேடகம், நீரன் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டி விடுதலை 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 அநேகரை நிரப்புகிறார். நன்றி. குடும்ப சமாதானம், ஒரு மனம் அன்பு ஊற்றுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. திருக்கரத்தில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தையும் சந்தித்ததற்காக நன்றி. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். கர்த்தாவே நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒவ்வொரு வாழ்க்கையை புதுப்பித்தார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிறவராய் வெளிப்பட்டு ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் பலன் தந்து ஆசீர்வதி. நீங்க கைவிடாத கர்த்தர். துன்பத்தின் நடுவிலே தான் நம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. எல்லார் கண்ணீரை களிப்பாய் மாற்றும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். தொடர்ந்து உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளச்சி. உம்மை விட்டு ஒரு போதும் தூரமாய் போகாமல் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஓட பலன் தார். தொடர்ந்து காத்திருக்க பலன் தார். தொடர்ந்து உமக்காக எழும்ப பலன் தார். கனத்தை மகிமை துதியும் உமக்கு மாத்திரம் செலுத்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாவங்களும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அறிவிப்பு. உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் இதே போல் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு சுகமளிக்கும் துதி ஆராதனையானது நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்படும். கர்த்தர் இந்த பிரசன்னத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி, நம்மை மாத்திரமல்ல சரீர சுகம் மாத்திரமல்ல ஆத்மாவிலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் இலவசமாய் கொடுத்த இந்த பிரசன்னத்திற்காக ஒரு விஷயம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
எவ்வளவோ பேர் கிடைக்காத நல்ல ஸ்லாக்கியத்தை கற்று நம்ம கொடுத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். காலை முதற்கொண்டு வியாழக்கிழமை 10 மணிக்கு நமக்கு மாலை 6:30 மணி வரையிலும் தனிநபர் ஜெபம் ஒவ்வொரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அறிமுகமானவர்கள், பலவீனப்பட்டவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷித்த அறிவிப்பு என்னவென்றால், அடுத்த மாதம் 9ஆம் தேதி நமக்கு 12ஆம் மாதத்திலே விசேஷித்த பாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு நடத்த இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடைபெறுகிறது. எஸ்என் அரங்கத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் முடிந்து நமக்கு அடுத்த மாதத்திலே சகோதரன் ஞானேஷ் அவர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்கள் அநேகருக்கு நீங்கள் அறிவிப்பு செய்து நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் அழைத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே 4 ஆராதனைகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் ஆராதனை 5:30 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை வாலிபல் கண்டு சிறப்பு ஆராதனையாக 8:45 மணிக்கும் நடைபெற்று வருகிறது. 4ஆம் ஆராதனை 10:30 மணிக்கு நமக்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. நீங்கள் சபைக்கு யாரும் போகாமல் இருந்தால் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகிற இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி அநேகருக்கு கொடுத்து நீங்கள் வாசித்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிறதான ஜெயம் தரும் தொடர் ஜெபத்தை நம் 3 வேளையும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.